Hi friends, welcome back to Arut Sahai, your favorite YouTuber. நான் இன்னைக்கு ஃபுல் லஞ்ச் மெனுவும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இதில் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ தான் புதுசாக வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறனால சில திங்ஸ்லாம் வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணி வைக்காமே வச்சுருக்கேன். க்ளீனிங் ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மேபி உங்களுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற டைமில் அது கொஞ்சம் ஊறி இருக்கும். ஸோ வந்து நம்ம புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பீர்க்கங்காய் ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் கறி தான் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதுலேயும் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். நான் பீர்க்கங்காய் கறி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மாதிரி பீர்க்கங்காய் 2 நுனியும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் எல்லாத்தையும் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காய் கட் பண்ணுறப்ப ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணாலும் கட் பண்ணலாம், அப்போ தான் எடுத்து சாப்பிட முடியும் உங்களால். இல்லைனா வந்து ரொம்ப கரைஞ்சிரும், ஏன்னா சீக்கிரமே அது குக் ஆகிடும். ஆயிலில் வேறு ஃப்ரை பண்ணி பண்ணுறனால எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம். இது ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷுங்கிறனால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஏன்னா வந்து காரம் பொதுவாகவே ஆந்திரா ஸ்டைல்னால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பச்சை மிளகாய் வந்து 10-15 கூட போடலாம். நான் எடுத்துருக்கதே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நீங்கள் மத்தியானம் லஞ்சு செய்ய வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சாதம் வந்து வடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிச்சனுக்குள்ளே வந்தோடனே நான் எப்போதுமே வந்து ரைஸ் வந்து வச்சுருவேன். தண்ணி போட்டு ரைஸை வச்சுருவேன். ஏன்னா அது பாட்டு குக் ஆகிட்டு இருக்கும், நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் பண்ணலாம். இப்போ பீர்க்கங்காய் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிலக்கடலை யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அப்போ நிலக்கடலை இல்லை, அதனால் வந்து நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணேன். நீங்கள் நிலக்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இது எல்லாம் லைட்டாக பொரியட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு அதையும் சேர்த்துப்போம். இது கூடவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துப்போம். உங்களுக்கு நிலக்கடலை சேர்த்து அதே மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுலேயும் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் ஒரு 10 லீவ்ஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக நல்லா இதிலே வந்து வறுத்து எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஜாரில் போட்ட பிறகு ஒரு 3-4 பல் அளவுக்கு மீடியம் சைஸில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து இதிலே ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துப்போம். ஏன்னா இதையும் எண்ணெயிலே வதக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு பீர்க்கங்காவை வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதையும் வந்து இதிலே போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காய் நல்லா வதங்கணும், நமக்கு அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பீர்க்கங்காய் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருந்த புளியை ஃபுல்லாக கரைச்சி எடுத்துப்போம். இதிலையே ஒரு தக்காளியையும் நல்லா கரைச்சி விட்டுருவோம். சாதம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. சாதத்தை வடிச்சிட்டு பீர்க்கங்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பீர்க்கங்காயை மட்டும் தனியாக எடுத்துருவோம். பீர்க்கங்காய் எல்லாம் எடுத்த பிறகு இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். தக்காளி குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான
பூண்டு, மிளகு, ஜீரகம் இடித்து எடுத்துப்போம். ஒரு 3 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் வந்து மிளகு, அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், இது எல்லாத்தையும் வந்து இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துப்போம். இந்த அளவுக்கு இடித்து ரசத்துலேயே சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, புளிப்பு கூட இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் அடுப்பில் எடுத்து வச்சிடுறேன். அது லைட்டாக கொதி வரட்டும். இங்கே நம்ம பீர்க்கங்காய் கிரேவிக்கு நல்லாவே தக்காளி வெந்து மேஷ் ஆகி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதிலே நல்லா வாஷ் பண்ணி ஊற்றி இதை லைட்டாக கொதி வர விடுவோம். இதுலேயும் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் ரசத்துக்கு தாளிச்சுப்போம். கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கடாய் போட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கூடவே பெருங்காயம் ஒன்று ஆட் பண்ணி அது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நமக்கு இப்போ ரசமும் லைட்டாக வந்து கொதி வருது. நான் ரொம்ப கொதிக்க விட மாட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் கிரேவியும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காவையும் இதிலேயே சேர்த்துக்கிட்டு லைட்டாக அதை சுண்டி வர வரைக்கும் அதை சிம்மில் வச்சு குக் பண்ணிகிட்டு இருப்போம். நான் இந்த பக்கம் சமைச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா பாப்பா என்னமோ பண்ணிவிட்டு சாரிண்ணா சொல்லுடி, என்ன பண்ணி வச்சுருக்க சொல்லு. ஜீனியை வந்து எடுக்கிறேன்னு கொட்டிட்டா. நான் அங்கேருந்து வரப்போ ஷிஃப்டிங் அப்போ வந்து ஒரு பேக்கெட்டில் கொஞ்சமாக இருந்த ஜீனியை போட்டு வச்சுருந்தேன். அதை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை கொட்டிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணுறேன்னு வேறு சொன்னான். அவள்கிட்ட கொடுத்தோம்னா இன்னும் கீழே கொட்டி மேலே கொட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பா. வேணான்னு சொல்லிட்டு நானே பண்ணிட்டேன். பீர்க்கங்காய் அந்த கிரேவி சுண்டி வர டைம்லேயே வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் நிறையா வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து கொட்டாமையே வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளையும் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சேம் டைம் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் அந்தளவுக்கு திக்காக கிடைக்கல. அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஏதாச்சும் இன்னொரு சைடே செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரசம் இந்த கிரேவி வந்து அந்தளவுக்கு சூட் ஆகாது. இது சாதத்தில் போட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு செமி கிரேவியாகவும் இல்லாமல் கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் சைடு ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபுல் க்ளீனிங் எல்லாமே பண்ணியாச்சு. இது என்னடா எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சரி டைம் இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாச்சும் செய்வோன்ட்டு தான் இருந்தேன். இல்லைனா முட்டை ஊற்றிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட வரதுக்கு. அதனால் கொஞ்சமாக ட்ரை ஃபிஷ் இருந்துச்சு.
கருவாடு, அதனால் அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நான் ஒரு 2 கொதி விட்டுட்டு வடிகட்டி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல அதை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. உங்களுக்கு ரசத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம், எக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பீக்கங்கான்னு வச்சுருக்கேன். அதை அவள் சாப்பிட்ருவான். இதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ட்ரை ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.